இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரிய நாயக அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, 3ஆம் நாள் திருவிழாவில் நாம் அன்னையை புகழ்ந்து பாடி இறைவனை மகிமைப்படுத்தி கொண்டு நம்முடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் அவரிடம் கொண்டு வந்திருக்கின்ற இந்த நாளில் நாம் இறைவனை புகழ்வோம். இறைவனுக்கு ஏற்ற மக்களாக வாழ முயற்சி எடுப்போம் என்ற நம்பிக்கையோடு திருப்பலியில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையாகவே இன்றைய நாள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கின்றது. இறைவன் ஒவ்வொருவரையும் அவருடைய அருட்கரங்களால் நம்மை தொட்டு குணமாக்குகின்ற ஒரு நாளாகவும், கரம் பிடித்து வழிநடத்துகின்ற ஒரு நாளாகவும், நம்முடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் உற்று நோக்கி அவளை அகற்றுகின்ற ஒரு நாளாக இது அமைய வேண்டுமென்றால் நாம் இறை வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ அழைக்கப்படுகின்றோம். அந்த இறை வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுத்து அதன்படி நடக்கிறார்களோ அவருடைய வாழ்வானது இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்வாக, சக மனிதனுக்கு ஏற்ற ஒரு வாழ்வாக, இறைவனுடைய அன்பில் தோய்ந்த ஒரு வாழ்வாக, இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வாக இது அமையும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இறைவன் நம்மை காண விரும்புகிறார். அவர் எப்பொழுதும் நமக்கு ஆறுதல் தருகின்றவராக இருக்கின்றார். ஆனால் நாம் அந்த இறைவனை காண விரும்புகின்ற பொழுது பலவிதமான எண்ணங்களும் இயக்கங்களும் நம்முடைய உள்ளத்தில் சூழ்கின்ற அந்த வேளையிலே நாம் இறைவனை எப்படியெல்லாம் எண்ணி பார்ப்போம் என்பதை வீரமாமுனிவர் அழகாக தேம்பாவணியிலே ஒரு பாடல் ரொம்ப தெளிவாக காட்டுகின்றார். இறைமகன் கிறிஸ்து பிறந்த பிறகு அந்த இறைமகன் கிறிஸ்து தன்னை எப்படி பார்ப்பார், பார்த்து என்னை எப்படி அழைப்பார் என்று கூறுகின்றார். இந்த பாடல் இப்படி ஒரு உருவாகுகின்றது. களிப்பானோ அழுவானோ கனியதான் என்னை விழிப்பானோ, சுழிப்பானோ விழைந்த வான்முகம் ஒளிப்பானோ, தழுவிய உவப்பின் முத்தம் அளிப்பானோ, உலகெல்லாம் அளித்த நாதனே. இந்த உலகெல்லாம் படைத்த இந்த கடவுள் என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவானா, இல்லது துன்பங்களை கண்டு என்னை பார்த்து அழுவானோ, அல்லது என் பெயரை சொல்லி என்னை அழைப்பானோ, இல்லது என்னை பார்த்து முகம் சுளிப்பானோ, என்னை கட்டி பிடித்து அணைத்து முத்தமிடுவானோ, அல்லது என்னை கண்டு முகத்தை மறைத்து கொள்வானோ என்று அவர் கூறுகின்றார். இன்றைய நாளிலே இந்த திருத்தலத்தில் பெரிய நாயகி அண்ணனுடைய திருமுகத்தை காண்பதற்காக, அந்த திருமுகத்தோடு நாம் சேர்ந்து இறைவனுடைய அந்த இறை பிரசன்னத்தை உணர்வதற்காக நாம் அனைவரும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். அந்த அன்னையினுடைய திருமுகத்தை கண்டாலே எனக்கு எல்லா விதமான சஞ்சலங்களும், கருமையான அந்த மோசமான நிலைப்பாடுகளும் என்னை விட்டு அகன்று போகும். நான் உண்மையாகவே தூய்மை பெற்று மகிழ்ச்சியுற்று இறைவனை கண்களால் காணுகின்ற அந்த ஒரு நிலையை அடைவேன் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடும் இயக்கங்களோடும் நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம். ஆக அன்னை மரியாள் இறைவனும் மனிதனும் இருக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றார். இறைவனும் மனிதனும் சங்கமிக்கின்ற ஒரு இடம் மரியாள். ஆக மரியாளை யாரெல்லாம் காணுகின்றார்களோ அவர்கள் இறைவனை காணுகின்றார்கள். இறைவனை யாரெல்லாம் காணுகின்றார்களோ அவர்கள் மரியாளை காணுகின்றார்கள். ஆக மரியாள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக ஒரு மனிதன், ஒரு மனுஷி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தொட்டு காட்டுகின்றவராக இருக்கின்றார். அதான் இன்றைய மானுடத்தின் நீயும் நானும் எப்படிப்பட்ட மனிதர்களாக இந்த உலகில் வாழ வேண்டும். ஆக நான் உண்மையான மனிதன் என்றால், நான் உண்மையான மனுஷி என்றால்
நான் எப்படி என்னுடைய சக மனிதர்களுக்கு எனது முகத்தை காட்டுகின்றேன்? எனது முகம் நான் என்ற அகங்காரம் கொண்ட ஒரு முகமா, இல்லை நீயும் நானும் ஒன்று என்று சொல்லி நீயும் நானும் சகோதரன் சகோதரி, நீயும் நானும் ஒரே கடவுளின் மகன் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு நிலைப்பாடு நமக்கு இருக்கின்றதா? இல்லை நான் தான் எல்லாம், எனக்குத்தான் தெரியும் எல்லாம் என்று அந்த அகங்காரம் கொண்டு வாழுகின்ற ஒரு நிலையை நாம் காட்டுகின்றோமா? இன்று நம்மை சுற்றி நாம் பார்க்கும்போதெல்லாம் நான் தான் என்ற அகங்காரம் கொண்டு வாழுகின்ற மனிதன், அடக்கி ஆளுகின்ற மனிதன், மற்றவர்களை கேவலமாக நினைக்கின்ற மனிதன், மற்றவர்களை கேவலமாக நடத்துகின்ற மனிதர்களைத்தான் நாம் அதிகமாக காணுகின்றோம். ஆக கிறிஸ்துவத்தில் யாரெல்லாம் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் மரியின் பக்தர்களாக இருக்கின்றார்களோ, அவர்கள் உண்மை அன்பு நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அப்படி உண்மை அன்பு நிறைந்தவர்கள் சக மனிதர்களை மனிதர்களாக மதிக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அது ஒரு சிறிய குடும்பமாக இருந்தாலும் சரி, நாம் செய்கின்ற வேலை செய்கின்ற இடத்தில் இருந்தாலும் சரி, ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்தாலும் சரி, அன்பியங்களில் வாழ்ந்தாலும் சரி, பங்குத்தலங்களில் வாழ்ந்தாலும் சரி, எந்த வேலையிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா மனிதர்களையும் சக மனிதர்களாக மதித்து அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து வாழ்கின்ற அந்த மனப்பக்குவம் நமக்கு எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது நாம் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரர்களாக, அன்னை மரியினுடைய மைந்தர்களாக நாம் வாழ்வோம். ஆக இந்த உலகில் பலவிதமான சண்டைகளும் சச்சரவுகளும் நடந்து கொண்டே இருக்கின்றன. நம்முடைய குடும்பங்களிலே சச்சரவுகள் இருக்கின்றன, நம்முடைய பங்கு தளத்தில் சச்சரவுகள் இருக்கின்றன. இப்படி பலவிதமான சச்சரவுகளும் சண்டைகளும் இருக்கின்றது என்றால் நம்முடைய விசுவாசம் ஒரு கேள்விக்குறியாக மாறுகிறது. நாம் அன்பில் கலந்த மக்களாக உண்மையாகவே இயேசுனுடைய சட்டத்தை, அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கின்ற மக்களாக வாழ்கின்றோமா என்ற ஒரு கேள்வி நம்மில் எழும்புகின்றது. ஆக நாம் உண்மையாகவே அந்த இறைவனை பார்த்து அவருடைய அருகில் நாம் செல்லும் பொழுது நாம் உணர்கின்ற அந்த நான் எப்படிப்பட்டவன், யார், எந்த நிலையில் இருக்கின்றேன் என்றால் மரியாளைப் போல இறைவனை சுமந்தவர்கள் யாரும் இல்லை, மரியாளைப் போல இயேசுவின் அருகில் இருந்து வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை. ஆக மரியாள் தான் இயேசுவோடு நாம் எப்படி இருக்க வேண்டும், இயேசுடைய வார்த்தைகளுக்கு நான் எப்படி கேட்டு அதன்படி நடக்க வேண்டும், இயேசுனுடைய துன்பங்களிலும் துயரங்களிலும் நாம் எப்படி பங்கெடுக்க வேண்டும், சக மனிதர்களுக்கு இல்லாத போது அவர்களுக்கு உடனிருந்து அவருடைய குறைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கின்றவள் மரியாவாக இருக்கின்றார். ஆக மரியாள் உண்மையாகவே பிறர் நல சேவையில் அக்கறை கொண்டவராக இருக்கின்றார். இப்போ நீங்களும் நானும் நிறைய நேரங்களில் எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கு வேணும், அப்படி தான் நம்ம பார்ப்போம். ஆனால் மற்றவருடைய தேவை என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ளுகின்ற அந்த மனப்போக்கம் நமக்கு நமக்கு நிறைய நேரங்களில் சுயநலம் ஜாஸ்தி. ஏனென்றால் நாம் எல்லாருமே சுயநலத்தில் வாழறோம். அந்த சுயநலம் மற்ற மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் அன்னை மரியாளை நாம் உற்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் இறை வார்த்தையானது அவருக்கு அறிவிக்கப்பட்டது, அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லும் பொழுது அவள் கலங்குகின்றாள். இந்த வாழ்த்து எத்தகைய வாழ்த்து என்று கேட்கு. ஆக நீ கடவுளினுடைய தாயாக போகின்றாய் என்று வானதூதருக்கு சொல்லும் பொழுது நான் கன்னி ஆயிற்றே என்று கூறுகின்றான். எந்த மனிதரையும் நான் அறியாதவன், எப்படி இது நிகழும் என்று கேட்கின்றான். ஆக வானதூதர் அவருக்கு அந்த எப்படி நிகழும் என்பதை அறிவித்த போது, இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு நிகழட்டும் என்று தன்னையே முழுமையாக அர்ப்பணம் செய்கின்றார். அந்த அர்ப்பணத்திலிருந்து அவர் ஒருபொழுதும் விலகியதே இல்லை. நீங்களும் நானும் திருமுழுக்கு பெற்று எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் பசாசினுடைய தொந்தரவுகளிலிருந்தும் விடுதலை அடைந்தோம் என்று நாம் நம்மை நாமே பாராட்டுகின்றோம். இருந்தாலும் நாம் பல வேளைகளே நம்முடைய இந்த ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுத்து நாம்
தீய வழியிலே அதிகமாக சென்றிருக்கின்றோமே ஒழிய இறைவனை பற்றி இறைவனை முழுமையாக நம்பி அவரை அடைந்த மனநிலை நமக்கு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு நிலையை நாம் வாழ்க்கையில் பாடுகின்றோம். ஆக மரியாள் உண்மையாகவே இறைவனுக்கு ஏற்றவராக வாழ்ந்தார். இறைவனுக்கு மட்டுமல்ல, சக மனிதருக்கும் ஏற்றவராக வாழ்ந்தார். அந்த இறைவனுக்கும் மனிதனுக்கும் சேவை செய்வதிலே மிகுந்த அக்கறை கொண்டவராக இருந்தார். அது இயேசு வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, இன்றும் இப்பொழுதும் நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து செய்கின்றவளாக மரியா இருக்கின்றார். நான் ஒரு மாலை வேளையில் ஒரு பயணத்திற்காக தயார் செய்துவிட்டு கோவிலில் போயிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு பயணத்தை தொடரலாம் அப்படின்ட்டு போனேன். அப்போ எனக்கு முன்னாடி ஒரு அம்மா ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே, அவள் ஒன்றும் இல்லாமல் ஆகணும், அவளுக்கு கெட்டு போகணும், அவள் இப்படி செய்தா அப்படி செய்தா அப்படின்ட்டு ரொம்ப புலம்பிகிட்டே இருந்தது. அது எனக்கு என்னடா இந்த மாதிரி ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்பார்? ஆண்டவரே எனக்கு வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டுனாக்கா அது என்ன ஜெபம் பண்ணணும்? அவனுடைய ஜெபங்கள் மற்றவர்களை குறை கூறுவதற்கும் மற்றவர்கள் நல்லா இருக்கக்கூடாது என்பதற்காக இருந்தால் அந்த ஜெபம் உண்மையாகவே ஏற்கப்படாது. மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், பாவிகளை மன்னித்து அவர்களுக்காக நாம் எப்பொழுது ஜெபிக்கின்றோமோ, நமக்கு எதிராக யார் குற்றம் செய்தார்களோ அவர்களை பொறுத்து கொண்டு அவர்கள் நல்லவர்களாக மனம் திருந்தி வாழுகின்ற அந்த மனப்பக்குவத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்று நாம் எப்போ ஜெபிக்கிறோமோ அன்னைக்கு நமது மடியில் அமுக்கி குலுக்கி கொட்டப்படும். ஆக இறைவனுடைய அருள் நம்மை தேடி வரும், நமக்கு நிறைவாக அது கிடைக்கும். மாறாக மற்றவர்களை இகழ்ந்து பேசும்போதும் மற்றவர்களோடு பொறாமைப்படும் பொழுதும் அது நமக்கு கிடைக்க, அது கிறிஸ்துவம் அல்ல, கிறிஸ்துவ வாழ்வும் அல்ல. ஆக நமது வாழ்வு உண்மையாகவே ஒரு கிறிஸ்துவ வாழ்வாக இருக்க வேண்டும் என்றால் அன்பும் அமைதியும் நிலை கொண்ட ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அதுதான் சொல்வார், ஓர் இருளும் இல்லை சேர் இருளும் இல்லை. அந்த அன்னை மரியாளை அடைந்தவருக்கு ஓர் இருளும் கிடையாதாம். அந்த அன்னை மரியாளை அடைந்தவர்களுக்கு சேர் இருளும் இல்லை அப்படின்றாங்க. ஏனென்றால் அந்த அன்னை விண்மீனை முடியாக சூடியவள், பாதத்தில் நிலவை கொண்டவள், சூரியனை ஆடையாக அணிந்தவள். ஆகவே அவளிடம் எந்த விதமான இருளுக்கும் அங்கே இடமில்லை. ஓர் இருளும் இல்லை சேரிருளும் இல்லை அங்கே. ஆக நாம் உண்மையாகவே அன்னை மரியாளை அடைய வேண்டும் என்றால் வீரமாமுடி போல நான் ஒன்று சொல்லலாம், வான் இருக்க மண் இருக்க யான் ஆங்கு இருக்க இடம் ஒன்று இல்லையோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அண்ட சராசரங்கள், இந்த விண்மீன்கள் இருக்கின்றது, நிலவு இருக்கின்றது, சூரியன் இருக்கின்றது, இவையெல்லாம் இருக்கும் பொழுது எனக்கு அங்கு கொஞ்சம் இடம் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய. ஆக வீரமாமுனிவர் கொண்டாடிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு திருத்தலத்திலே நீங்களும் நானும் இன்று இந்த அன்னை மரியாவை புகழ வந்திருக்கின்றோம். அன்னை மரியாவை யாரெல்லாம் புகழ்கின்றார்களோ அன்னை மரியாள் கடவுளை புகழ்வார். எலிசபெத் அன்னை மரியாளை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்டதன்படி நடக்கின்றவள், நம்பியவள் நீ பேறு பெற்றவள் என்று கூறுகின்றார். அப்படி சொல்லும்பொழுது அன்னை மரியாள் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்று பாடுகின்றார். நாம் அன்னை மரியாவை புகழும் பொழுதெல்லாம் அன்னை மரியாள் கடவுளை மகிமைப்படுத்துகின்றார். கடவுளை மகிமைப்படுத்துவதுமல்ல, சக மனிதருக்கு உயர்ந்த நிலையை அடைவதை காட்டுகின்ற அந்த வழியையும் அவர் பாடுகின்றார். ஆக மரியாள் இறைவனை புகழ்வதும், நாம் மரியாளை போற்றி புகழும்போது அவள் இறைவனை புகழ்ந்து ஏற்றுவது, நமக்காக இறைவனை இந்த உலகிற்கு கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆக மரியாள் உண்மையாகவே இறைவனை நம் கண்களுக்கு விருந்தாக்கியவள். போன மாதம் தான் நம்ம கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கண்டோம். கண்களுக்கு புலப்படாத ஒரு இறைவன், கண்களுக்கு அகப்படாத ஒரு இறைவன், கண்களுக்கு வசப்படாத ஒரு இறைவன், அவரை நாம் கண்களால் காண வேண்டும்.
அவர் பேசுவதை கேட்க வேண்டும், அவர் நம் கரங்களால் தொட வேண்டும், அவரை நாம் உண்ண வேண்டும் என்ற அந்த காரணத்தால் நமக்கு அனைத்தையும் விருந்தளித்தவள் அன்னை மரியாவாக இருக்கின்றார். ஆக அன்னை மரியாள் இயேசுவை இந்த உலகிற்கு கொண்டு வந்ததனால் இந்த உலகில் தீமைகள் அழிந்தன. அன்னை மரியாள் இயேசுவை இந்த உலகிற்கு கொண்டு வந்ததனால் அறங்கள் தேறின. அன்னை மரியாள் இந்த உலகுக்கு இயேசுவை கொண்டு வந்ததனால் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இந்த மக்களுக்கு கிடைத்தன. அன்னை மரியாள் இயேசுவை இந்த உலகிற்கு கொண்டு வந்ததினால் இந்த உலகம் மகிழ்ச்சியினால் துள்ளியது என்று பாரப்படுகிறது. ஆக நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை கண்ணார கண்டிருக்கின்றோம் என்றால் அது அன்னை மரியாவை நமக்கு கொடுத்த கொடையாக இருக்கிறது. ஆக அந்த அன்னை மரியாள் நமக்கு கொடுத்த கொடை உண்மையாகவே இயேசுவை முகமாக தரிசிக்கின்ற ஒரு கொடை. ஆனால் அன்னை மரியாள் அவர் வாழ்ந்த காலத்திலே இயேசுவை நமக்கு விட்டு சென்றால் நாமும் அன்னை மரியினுடைய பக்தர்களாக, அன்னை மரியினுடைய மகளாக வாழுகின்ற நாம், நீங்களும் நானும் இயேசுவை உள்வாங்கி இயேசுவுக்கு உருகொடுத்து இயேசுவை இந்த உலகில் வாழ வைக்க முடியும். ஆக இந்த உலகில் இயேசுவை வாழ வைக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் கருவுற வேண்டும். கருவுற வேண்டும் என்றால் நம்முடைய சொல்லால், செயலால், உறவுகளால், பார்வைகளால் இயேசுவை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த உயர்ந்த நற்செய்தி பரப்பு பணியை நாம் செய்யும் பொழுது உண்மையாகவே ஆண்டவர் நம்மில் பிறக்கின்றார். நாம் ஆண்டவரை மற்றவர்கள் பிறக்க வைக்க முடியும். ஆக நீங்களும் நானும் மரியாளை போல இயேசுவை பெற்றிருக்கின்ற மனிதர்களாக வாழும் பொழுது இந்த உலகில் உண்மையான அமைதியை நாம் கொண்டு வரலாம். இயேசுவை இந்த இயேசு கண்ட அந்த இறையரசை இந்த மண்ணில் நாம் கட்டி எழுப்ப முடியும். அத்தகைய ஒரு அழைத்தலை நாம் பெற்றிருப்பதனால் இந்த திருவிழா காலங்களிலே நாம் உண்மையாகவே இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்றால் அன்னை மரியினுடைய குணாதிசயங்கள் நம்மில் உருவெடுக்கட்டும். அப்படி உருவெடுக்கும் பொழுது நாம் உண்மையாகவே இறைவனுடைய மகளாக வாழ முடியும். அப்படி வாழும்போது சக மனிதர்களையும் எந்த விதமான நிறை வேறுபாடும், மொழி வேறுபாடும், ஜாதிய வேறுபாடும் இல்லாமல் நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள், இறைவனின் மக்கள் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டோடு வாழுகின்ற அந்த மனப்பக்குவத்தை இறைவன் நமக்கு இந்த திருப்பலியில் நமக்கு வழங்கும்படியாக இந்த நேரத்தில் நாம் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம்.